வெல்கம் டு ஐஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி 2025-26 ஸ்டடி பிளான் டைப்ஸ். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இப்படி ஒரு 3 பிளான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் ஏ வந்து ஏற்கனவே படிக்க ஆரம்பித்தவர்கள். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நியூ சிலபஸ் ரிலீஸ் ஆச்சு. புதிய பாட தலைப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. நியூ சிலபஸில் சில யூனிட் புதுசாக இருக்குது, சில டாபிக் புதுசாக இருக்குது. வெவ்வேறு யூனிவர்சிட்டியில் படித்ததுனால இந்த நிலைப்பாடு இருக்குது. நம்ம எல்லாருமே காமனான ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ் கீழே படிச்சிருந்தா தலைப்புகள் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான யூனிவர்சிட்டி படித்ததுனால சில யூனிவர்சிட்டியில் இருக்கிற தலைப்புகள் சில யூனிவர்சிட்டியில் இருக்கிறதில்ல சிலபஸில். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸ் பிரேம் கமிட்டியை பொறுத்தவரையும் எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர் லெக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் எடுத்திருக்கிறதுனால அந்தந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் புதிய தலைப்புகள் இருக்குது. பழைய பாடத்திட்டங்கள் பழைய சிலபஸில் படித்த ஆசிரியர்களுக்கு இந்த புதிய பாடத்திட்டங்கள் புதிய தலைப்புகள் தொடர்பாக வழிகாட்டுதலும் கற்பித்தலும் பயிற்சியும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இது ஏற்கனவே படிக்க ஆரம்பித்தவர்கள் பிளான் ஏக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் எந்த பிளான்றது அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. அதாவது நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ ஒரு 4 மாதம் ஒரு 120 நாள் படித்திருப்பார்கள். ஆனால் எத்தனை யூனிட் முடிச்சிருப்பாங்கன்றது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏற்கனவே படித்தவர்கள் எத்தனை யூனிட் முடிச்சிருக்கீங்கன்றது போடுங்க. முக்கியமாக பயிற்சி எடுக்கணும். 2வது இந்த பிளான் பிக்காக சொல்கிறேன். இதுவரையும் படிக்கவே தொடங்காதவர்கள், இல்லை அரைகுறையாக படித்தவர்கள், இல்லை படிச்சிட்டோம் பயமாக இருக்கிறவங்க. நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் சார் 4 மாதமாக படிச்சுன்னு இருக்கேன் ஆனாலும் பயமாக இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த வாசகம். இது எங்கேயாவது நீங்கள் உங்களுடைய ஸ்டடி ரூமில் எழுதிக்கிங்க, இல்லை நோட் புக்கில் கூட எழுதிக்கிங்க, ஃபஸ்ட் பேஜில் எழுதிக்கிங்க. எப்போவுமே காலையில் ஒரு தடவை நிறைய மோட்டிவேஷன் கோர்ஸ் பார்க்குற மாதிரி வீடியோஸ் பார்க்குற மாதிரி இதையும் ஒரு படித்து பார்த்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பயம் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தைரியமாக உங்கள் பயணத்தை தொடங்குங்கள், பாதை தானாக அமையும். பயம் இல்லாமல் ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பி டார்கெட் ஃபார் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேர்வு வருகிறது என்று ஒரு பிளான் பியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 123 நாளில் நான் சிலபஸை படித்து முடித்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதில் படித்து முடிக்கிறது கிடையாது, படித்தும் முடிக்க வேண்டும், பயிற்சியும் எடுக்க வேண்டும். ஆகஸ்ட் 1இல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நான் எழுத போகிறேன்ற நிலைப்பாடு இருக்கணும். இது என்ன எக்ஸாம்பிள்னால் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டூடெண்ட்டோ 12th ஸ்டூடெண்ட்டோ பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 1ஆம் தேதி உனக்கு எக்ஸாம்ப்பா, மார்ச் 2ஆம் தேதி உனக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிட்டு பிளான் பியை செயல்படுத்துங்க. இதுவரையும் படிக்க தொடங்காதவர்கள், ஏற்கனவே படித்து பயத்தோடு இருக்கிறவங்க, ஆஸ் வெல் அஸ் படித்து மறந்து போன மாதிரி இருக்கிறவங்க புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ் பிளானை ஆரம்பிங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1க்குள்ளே 123 டேஸ் பிளான் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது வந்து டேஸ் கவுண்ட் நீங்களே எழுதி பாருங்கள். 4 மாதத்தில் நமக்கு எத்தனை சண்டே இருக்குது, எத்தனை சாட்டர்டே, எத்தனை கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது, எத்தனை லீவ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டடி பிளான் நல்லாயிருக்கும். அடுத்து இது பிளான் சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுதி இலக்கு. இது ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி நம்மளுடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் ஆகஸ்ட் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்கனால கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். முன்னாடி இருக்கிற பிளான் ஆகஸ்ட் 1லே தயாராகிற மாதிரி. சப்போஸ் ஆகஸ்ட்டு மந்தில் எண்டில் வருது, ஆகஸ்ட் மந்த் 4th வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா கூட கண்டிப்பாக நவம்பர் மாதம் தான் எக்ஸாம் வருதுன்ற ஒரு விஷயம். அப்போ நவம்பர் 1 டார்கெட் வைக்கிறவங்க நவம்பர் 1 டார்கெட் வைக்கணும். இதில் என்னென்னா செப்டம்பர், அக்டோபர்லாம் பயிற்சிக்கு பயன்படும். அப்போது 215 டேஸு 215 டேஸ் பிளான் ரெடி பண்ணுங்கள். பிளான் சி யாருக்கு அப்படின்னா கொஞ்சம் லாங் கேப்பில் நான் படித்து பயிற்சி எடுக்கணும். நான் நோட்டிஃபிகேஷன் டேட்டை எக்ஸாம் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணல. எந்த மந்த்து எக்ஸாம் வரும்னு சொன்னாங்களோ அந்த மந்தோட ஃபஸ்ட் டேவே நான் எக்ஸாம் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நவம்பர் 1 தான் எக்ஸாம் வருதுன்ற ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிட்டு 215 டேஸுக்கு ஒரு பிளானை ரெடி பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தெளிவான குறிக்கோளோடு உங்களுடைய வெற்றியின் முதல் படி இந்த ஸ்டடி பிளான்.
ஏன்னா, ஒரு தெளிவான குறிக்கோள் என்பது முடிவாயிடுச்சு. என்ன தெளிவான குறிக்கோள்? நீங்க பிஜி அசிஸ்டன்ட் ஆகப் போறீங்க அரசு பள்ளியில. அப்போ வெற்றியின் முதல் படி என்னன்னா, நீங்க இந்த பிளான் ஏவா, பிளான் பியா, பிளான் சியா ஏற்கனவே படித்து முடித்தவர்கள் 6வது, 7வது யூனிட், 4வது யூனிட் போறீங்களா? இல்ல இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போறேனா? அப்படின்றத பிளான் பியா, பிளான் சியான்னு போடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு ஊக்கப்படுத்தும் மோட்டிவேஷன் செய்தியோடு நாளை உங்களை சந்திக்குது ஆயிஷாவின் கசடற கற்கத்தே.